முக்கிய செய்திகள். கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் எக்ஸாம் இப்ப தற்போது நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் யாரு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NTA அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதற்காக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற கூடுதல் விவரங்களுக்காக நம்மளோட செய்தியாளர் பிரைட்டன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. பிரைட்டன் அவங்க கிட்ட நம்ம கூடுதல் விவரங்கள், எதற்காக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத பத்தி அவங்க நம்மளுக்கு இப்ப சொல்ல போறாங்க. ஆமா, தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயத்தோட தான் இருக்காங்க. நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுவும் மே 3ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலாக திருப்பி NTA பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ரீ எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போறாங்க. இதை அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா NTA அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, திருப்பி அப்ளிகேஷன் போடணுமா, இதுக்கு திருப்பி எல்லா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமா, என்னென்ன விஷயம், 26 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, எப்போ நடக்கும், எத்தனை நாள் கழிச்சு நடக்கும், இதை பற்றி எல்லா விஷயத்தையுமே NTA உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லுவாங்க. இதை பற்றி கூடுதல் தகவலை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ எப்பவுமே இணைஞ்சிருங்க. PW தமிழ்நாடு நீட் சேனலை இணைஞ்சிட்டே இருங்க. இதோட அப்டேட்ஸை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.